அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய கோரி திருச்சியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியதுடன் திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இதுபோன்று பல மாணவிகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடலாட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். மாணவி அளித்த எஃப்ஐஆரை இணையதளத்தில் வெளியிட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்விக்கூடங்களில் மாணவிகளுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் எதிரில் மாவட்ட தலைவர் சூர்யா தலைமையில் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதி செயலாளர் அன்பு, மாவட்ட குழு உறுப்பினர்கள் திருமால், ஆர்த்தி, சுதேசனா, விஸ்வா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக நீதி பெரியார் முன்பு போராட்டம். சமூக நீதி போராளி பெரியார் முன்பு போராட்டம் நடத்த அனுமதி இல்லையா? தமிழக அரசு சமூக நீதி ஜனநாயகம் வாய் கிளிய பேசி விட்டு நியாயம் கேட்டு போராடினால் காவல்துறை, தமிழக காவல்துறை நீதி கேட்டு போராடும் மாணவ சங்க தோழர்களை நெருங்குவோம் நீதி கேட்டு போராடுவோம் குற்றவாளியை கைது செய்ய போராடும் மாணவர்களை அனுமதிக்காமல் இருப்பது நியாயம்தானா? எங்க போச்சு இந்த கவனம் குற்றம் நடப்பதற்கு முன்பே எங்க போச்சு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. காஷ்மீரில் ஆசிபாவில் தொடங்கி தொடர்ச்சியான பாலியல் குற்றச்சாட்டுகள்ன்றது வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கல்வி நிலைய வளாகங்களில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு கிடையாது. ஒரு புறம் பார்த்தா கல்வி நிலையங்களில் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களால் பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. மறுபுறம் பார்த்தா கல்லூரிக்கு சம்பந்தம் இல்லாத, பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் உள்ளே இருக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் ரீதியாக சீண்டுறான். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய நண்பரோடு பேசிகிட்டு இருக்கும்போது
சம்பந்தமே இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கு. இது போல் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கணும்? முறையாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பல்கலைக்கழக நிர்வாகம் அதையெல்லாம் மறுத்துவிட்டு இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு ஒரு மாணவி வச்சுருக்காங்கன்னா அதை காவல்துறை விசாரிக்கிறது கிடையாது, சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணுறது கிடையாது. எந்த மாணவி கொண்டு வந்து புகார் கொடுத்தாரோ அவருடைய புகாரை வந்து பொதுவெளியில் வெளியிடுறது. இந்த வேலையை யார் செய்கிறா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாணவிகளுக்கு ஏதாவது பாலியல் சீண்டல் வந்துச்சுன்னா நீ முன்னாடி வந்து புகார் கொடுத்தினா உன்னுடைய புகாரை நாங்கள் பொதுவெளியில் விடுவோம், உன்னுடைய பேரை வெளியில் தெரியப்படுத்துவோம், உன்னுடைய புகைப்படத்தை காவல்துறை நாங்களே வெளியிடுவோம்னா இது யாருக்கான அரசாங்கம்? எதுக்காக இந்த அரசாங்கம் வேலை செய்யுது? நீ என்ன பண்ணியிருக்கணும்? முறையாக பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் தானே நிற்கணும். அதை விட்டுட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபர் திமுகவினுடைய உறுப்பினரான்னு தெரியாது, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகியான்னு தெரியாது. ஆனால் அமைச்சர்லேருந்து துணை முதல்வர் வரைக்கும் எல்லாரும் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, வெளியில் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய கொடுமை! நாங்கள் வந்து இப்படி ஒரு போராட்டம் நடத்த போகிறோன்னு திருச்சியில் அறிவிச்சா பெரியார் சிலை முன்னாடி போராட்டம் நடத்தாதீங்கன்றீங்க. பெண் விடுதலை பேசுனது பெரியார், பெண் விடுதலை பெற்று தந்தது பெரியார். இதுக்கும் நியாயத்தை பெரியார் தானே பெற்றுக் கொடுக்கணும். நாங்கள் சமூக நீதி அரசாங்கம் திராவிட மாதல் மக்களுக்காக இருக்கோம்ட்டு இன்னைக்கு காவல்துறையை விட்டு எங்களை ஒடுக்குறீங்க. பெரியார் பக்கத்தில் வந்தால் பெரியார் தெம்பா தான் நிற்கிறாரு. ஏன் இந்த அரசாங்கத்துக்கு எங்களை பார்த்து பயம்னு கேட்குறோம். இந்திய மாணவர் சங்கம் அறிவித்த மாதிரி இந்த போராட்டத்தை பெரியார் முன்னாடி தான் நடத்துவோம். அப்படி இல்லை இந்த காவல்துறை எங்களை ஒடுக்கும்னா மறியல் பண்ணி அரெஸ்ட் ஆகிட்டு போகிறோம்னா இன்னைக்கு மாணவர் சங்கம் இங்கே இன்னும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும். இது போல வேற ஒரு மாணவிக்கு நடக்கக்கூடாது. பொள்ளாச்சியை பேசுகிறோம்ல, அதிமுகவினுடைய காலகட்டத்தில் ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நீதி கேட்டு நாங்கள் தான் போராடினோம். இன்னைக்கும் அரியமங்கலத்தில் மறியல் பண்ணதுக்காக வழக்கு எங்கள் மேலே நீதிமன்றத்தில் இருக்கு. பாலியல் பண்ணி குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி ஜெயராமன் மகன் உட்பட எல்லாருக்கும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிச்சு அவனை விடுதலை பண்ணுது. போராட்டம் நடத்துகிற நாங்கள் மாசம் இன்னும் வாய்தா அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அதிமுக பண்ணா மட்டும்தான் போராடணுமா? திமுக அரசு பண்ணா போராடக்கூடாதா? இந்திய மாணவர் சங்கம் சொல்றோம், அதிமுகவா திமுகவான்ற பாகுபாடு எங்களுக்கு கிடையாது. மாணவிகளுக்கு ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ களத்தில் வந்து போராடுவோம். அதை யார் ஒடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க என்ன ஆயுதத்தை கையில் ஏந்தணுன்றத முடிவு பண்றது இந்த காவல்துறை அரசாங்கம் தான். அமைதியா போராட்டத்தை நின்று நடத்துறதா இல்ல சாலையில் இறங்கி மறியல் பண்ணதான்றத காவல்துறை முடிவு பண்ணிக்காங்க. எஸ்எஃப்ஐனுடைய போராட்டம் அடுத்த கட்டமா கல்வி நிலைய வளாகங்களில் மிகப்பெரிய அளவில் தொடருன்றதை தெரிவிச்சுக்கிறோம்.